Made in Italy. Alias? Samsher Saab. Where? Irshan Bas. Iva? Hasim. எப்போ வந்தீங்க? எங்க இருந்து? Chairman Saab. Bangladesh. Very good. திடீர்னு சரண்டர் ஆனதுக்கு காரணம்? என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சாப். அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். உங்க கமாண்டருக்கு சொல்லிட்டு தான் இங்க வந்தீங்களா? ஜி சாப். சொன்னதும் இந்த வெப்பனை தூக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாங்க. नखरे नको कर, जो भी है साफ साफ बताना, नहीं तो समझे? नहीं संजय साहब. गंगाधर. ओके सर. चल. दे वाड़ा. वाड़ा ना चल. तेरे बाप. அவன் க்ளோஸ். நீ? நான் சரண்டர் சாப். I'll call you back. அது பாத்து கையை பிடிச்சிட்டு போங்க. வெங்கடாச்சலம் வந்து I understood sir. ஜஸ்ட் அந்த மேடமோட அட்ரஸ் கேட்டுக்க. சரிங்க சார். ஹலோ. ஹலோ கோன்? கோப்பண்டா. என்ன சந்திலால்? அதுக்குள்ள என் குரலை மறந்துட்டியா? அண்ணா நான் மும்பைல இருக்கேனா? மும்பைல சமுத்திரம் இருக்கு, அஷ்டவிநாயகர் கோயில் இருக்கு. நம்ம ஊரு சிவாவிஷ்ணு கோயிலை எப்படா ஷிப் பண்ணாங்க? என்கிட்ட டபுள் கேம் ஆடின உன் வெள்ளை சொக்கா சகப்பா மாறதுக்கு 1 செகண்ட் ஆகாது. 2 மணிக்கு வரேன். அமௌண்ட்டை ரெடி பண்ணி வை. 20 லட்சம். சார். என்னையா மத்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? சார் 4 பேர் லீவு, 2 பேர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, 4 பேர் எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருக்காங்க. நீ மட்டும் இதுக்கு திஷ்டி பொம்மை மாதிரி. இவங்க எல்லாம் யாரு? சார் நேத்து ராத்திரி இவனுங்க மார்க்கெட்ல சீட் ஆனாங்க சார். ஆடுனா நீ ஏதோ பெரிய தீவிரவாத கும்பல பிடிச்ச மாதிரி பேப்பர்ல போட்டோட நியூஸ் வர நினைச்சியா? யோ வெளிய அனுப்பியா? அது மந்த் எண்ட். ஆக்சுவலா போலீஸ்னா என்ன? ஹலோ. சோ இதெல்லாம் தான் ஒபிஷியல் ஒர்க்கா? எதுக்கு நீங்க எல்லாம் போலீஸ் வேலைக்கு வந்தீங்க? ஹலோ. ஏய் நான் தாண்டி. சார் இருக்கார், போன் வை. போலீஸோட மரியாதையை குறைக்கிறது வேற யாரும் இல்ல, போலீஸ்காரன் தாயா. யோ. ஹலோ. கங்காதரன் சார். சொல்லு. கொடுத்துட்டேன் சார். எவ்வளவு? 20 லட்சம். ஓகே. வெங்கடாச்சலம் சார், உங்க வைஃப் கேட்ட சீடியை வாங்கி அனுப்பிடுங்க, இல்லைன்னா ராத்திரிக்கு பட்டினி போட்டுடுவாங்க. ஓகே? என்ன? ஆசங்கோரி இருக்கானா? ஐஷோ? ஜி சாப், நானும் இது வரைக்கும் உன்னை பார்க்கல.
होशियारी से रहना, ठीक है? ठीक है साहब। इमरान, भैया तेरा पिस्टल एक बार दे। அங்க பாத்ரூம்ல சாப் கோரி அந்த ரூம்ல இருக்கா. தீவிரவாதி ஆசம் கோரியை பிடிக்க தீவிர முயற்சி எடுத்து வந்த நிலையில் தமிழக காவல்துறையில் டிஎஸ்பி ரவிகாந்த் தலைமையில் நடந்த தீவிர வேட்டையில் ஆசம் கோரி சுட்டுக் கொல்லப்பட்டார். நம் மாநில காவல்துறையால் தீவிரவாதி கொல்லப்பட்டதை அறிந்த முதல்வர் காவல்துறைக்கு தன் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். தன் அதிரடி நடவடிக்கையால் தீவிரவாதத்தை குறைத்த டிஎஸ்பி ரவிகாந்துக்கு தள்ளி போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த ஆபரேஷன் நடத்த எத்தனை நாள் ஆச்சு? எல்லாம் டீடைலா பிரஸ் மீட்ல சொல்றேன். பதில் சொல்லிட்டு போங்க சார். இதெல்லாம் போதாது, திருட்டு விசிறியை ஒழிக்கணும் சார். வெல்கம். ஹலோ சார். டாக் ஆஃப் த டவுன் ஆஃபீஸர். தேங்க் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. காக்கி சட்டைக்கு நீங்க ஒரு கௌரவம் காந்த். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேண்டியது இந்த எனர்ஜி, இந்த ஸ்பிரிட் தான். எல்லாம் உங்க என்கரேஜ்மென்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் தான். ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ்பி சார் உங்களை வர சொன்னார். சாரி ஜென்டில்மேன், உட்காருங்க. வெல் மிஸ்டர் காந்த், நீங்க எக்ஸிக்யூட் பண்ண இந்த ஆபரேஷனை யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி செஞ்சீங்க? உங்க சுப்பீரியர்ஸ் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? எக்ஸ்கியூஸ் மீ சார், டிஐஜி வர்றார் சார். இந்த விஷயத்தை நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாத. இந்த கோவர்ட் ஆபரேஷனுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு சார்? ப்ளீஸ் வெயிட். வேர் இஸ் அவர் ஹீரோ? கால் ஹிம் ஃபர்ஸ்ட். சார். கம் ஆன் மை பாய். வெரி குட். தேங்க் யூ சார். சான்ஸ் கிடைச்சா போதும். போலீஸ் மேலயும் டிபார்ட்மெண்ட் மேலயும் அபாண்டமா பழி சுமத்துறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வயலண்ட்ங்கற சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டான் எங்க ரவிகாந்த். டெரரிஸ்ட்ங்களுக்கு இது ஒரு வார்னிங். எங்க கிட்ட மாடர்ன் வெப்பன்ஸ் இல்லாம இருக்கலாம், ராக்கெட் லான்ச்சர் இல்லாம இருக்கலாம், ஆனா ரவிகாந்த் மாதிரி ஆபீசர்ஸ் இருக்காங்க.
கம் ஆன் சார் வெல் டன் மை பாய் ப்ளீஸ் சார் கீப் இட் அப் சொல்லிட்டு போங்க சார் சார் ஹலோ யாரு? உன் பங்காளிடா. புத்திசாலித்தனமா போன் நம்பரை மாத்திட்டா மட்டும் என்கிட்ட தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? ஏய் கதையெல்லாம் விடாத. காம்ப்ளெக்ஸுக்கு வரேன், பணத்தை எடுத்து வை. உங்க விருப்பம்னா நீங்க எப்ப வேணாலும் வாங்க, பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கேன். என்னடா திடீர்னு ஓவரா பம்பற? பிளான் ஏதாவது வச்சிருக்கியா? எனக்கு தெரியாம ஏதாவது ஃபிட்டிங் வச்சேன்னு வச்சுக்க. உன் பங்கு நெருப்பு அணைக்க ஃபயர் இன்ஜின் வரும். ஆனா உனக்கு கடைசியா கொல்லி வைக்க உன் பிள்ளைங்க இருக்காது. புரிஞ்சுதா? புரிஞ்சிக்க. சார் எங்கேயா போயிருக்காருங்க எஸ்ஐ? சார் கோர்ட்டுக்கு போயிருக்கார் சார். வர சொல்லட்டுங்களா சார்? அப்படி சொல்லிட்டு எங்க போய் ஜல்சா பண்ணிட்டு இருக்கேன்? வர சொல்லியா? சார் சார் அவன் நம்மளை கவுத்துட்டான் சார். அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் கிளவரா சீட்டிங் பண்ணிட்டான். ஏடிஎஸ்பி ஆக்ஷன் எடுத்துருக்காரு சார். நம்மால் மாட்டிக்கிட்டான் சார். அவங்கிட்ட உங்க கன் இருக்கு சார். சாரி சார், பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் சார்? பிளடி. இப்போ என்ன கேக்குறேன்? பிஸ்டலோட புடுங்கிட்டு இருந்தியா? சாரி சார். அது நீங்க ஊன்னு சொல்லுங்க சார். மொத்த ஃபேமிலி தூக்கிடுறேன். நோ நோ, நீ மடத்தனமா யாரையும் கொண்டுடாத. அப்ஸ்காண்ட் ஆயிடு. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சார் என்னையா ஏன் கோவமா போயிட்டு இருக்காரு? சார் இருக்காரா? இருக்கார் சார். வணக்கம் சார். டிஎஸ்பி வந்திருக்கேன்னு சொல்லு. உட்காருங்க சார், சொல்றேன். நமஸ்தே சார். ஐம் சாரி சார். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். மார்னிங் என் வெப்பனை க்ளீன் பண்ண சொல்லி கன்மேன் கிட்ட கொடுத்தேன். அவன் வெப்பனோட மிஸ் ஆயிட்டா சார். இடியட் சார். ஆக்சுவலி அந்த பெட்ரோல் பங்க் ஓனருக்கு தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அது எதுக்கே தப்பிக்க பாக்குற? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பெட்ரோல் பங்க் ஓனரை நீ பிளாக்மெயில் பண்ணிருக்க. அவரை எனக்கு 26 வருஷமா தெரியும். அதான் எனக்கு டைரக்டா ஃபோன் பண்ணாரு. அதே அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு பண்ணிருந்தா இப்போ உன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஐம் சாரி சார். தடுமாறுற உன்னோட பேச்சும் வாலண்டியர் இந்த ஸ்டேட்மெண்ட் நீ தான் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லுதே. டிபார்ட்மெண்ட்ல உனக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு தெரியுமா? சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் உன்னை ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட் லெவல்ல நம்பர் 1 ஆபீசர் நீ. அதை மறந்துட்டு இப்படி 3rd கிரேடா கிரிமினல் மாதிரி. சார் என் லைஃப் இப்போ உங்க கையில தான் சார் இருக்கு. ப்ளீஸ் சார். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். யூனிஃபார்மும் துப்பாக்கியும் போலீஸ்காரன் பாடியில் இருக்கிற பாட்டு மாதிரி. பி கேர்ஃபுல். தேங்க்யூ வெரி மச் சார். சார் இந்த விஷயம் வேற யாருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை யாருக்கிட்ட சொன்னாலும் பாதிப்பு ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தான். டோன்ட் வரி, மேட்ரு நம்மளோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க எனக்கு இன்னொரு ஜென்மம் கொடுத்துருக்கீங்க. நீ சின்சியர் ஆஃபீஸர்ன்றது நிரூபிப்பேன்னு நான் சின்சியரா நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். டெஃபினெட்லி சார். புறப்படு.